ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கேரளா லாட்ரியோடைய ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது ஏபிசி போர்டோடைய டச் பார்க்க போகிறோம். அதோட நம்ம செட் நம்பர்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 25/5/2024 கருணியா KR 655க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து ஏபிசி போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். டெய்லியும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு நம்ம ஒரே ஒரு ஏபிசி போர்டு நம்பர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுக்கான டச்சை நம்ம எப்போதும் போல ரிசல்ட்டை வச்சு எடுத்து தான் அதை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கு செட்டுகள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 135 நம்மளுடைய ஏபிசி போர்டு, அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 730, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 182. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏபி போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 4 வந்து கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஆல் போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 699 669 நான் கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது ஏபிங்கிறதுனால நம்ம 66 எடுத்துக்கலாம். இந்த ட்ராவுடைய எக்ஸ் வந்து -44 நண்பா. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான், அதனால் கடை வாங்கி கழிக்க வேண்டாம். 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, இங்கேயும் 6ல் 4 போயிடுச்சுன்னா 2 மட்டும் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஆல் போர்டு நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 669 அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 295 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த ட்ராவில் அதுதான் நடந்திருக்கு. 2 மட்டும் தான் கிடச்சிருந்துருக்கு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 295. இதில் நம்ம எடுக்க போகிறது 29. ஸோ போன ட்ரா மைனஸ் பார்த்துட்டதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ +44. இப்போ எதை கூட்டிடலாம்? 2ஓட 4 கூட்டினோம்னா 6, 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 295 அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 3. இப்போ இந்த 295 அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 183 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்க போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு சி கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, 2வது ட்ரா சி போர்டு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட். யார் நேற்றுக்கானதோ முந்தானத்துக்கானதோ குழப்பிக்க வேண்டாம். இப்போது 183க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 18 நண்பா. இதோட நம்ம போன ட்ரா ப்ளஸ்ஸு, அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு -44. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 3 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 183க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 183க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 730 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பி நண்பா. இப்போ 3 போர்டுமே கிடச்சிருக்கு. ஏசிபின்னு சொல்லிட்டு 3 போர்டுமே நம்மளுடைய ஏபிசி போர்டு கிடச்சிருச்சு. இப்போ 730க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 730 இதில் நம்ம எடுக்க போகிறது 73 மட்டும்தான். ஸோ போன ட்ரா மைனஸு, இந்த ட்ரா நம்ம +44. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 1 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 730க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7. இப்போ இந்த 730க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 135 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 135 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஆல் போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டோம். டச்சஸ் இருக்குது நண்பா. கம்மியான ட்ராக்கள் எடுத்தால் தான் நம்மளுக்கு அதிகப்படியாக வின்னிங் கிடைக்கிறதுனால நம்ம கம்மியான ட்ராக்களை இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 135. இதில் நம்ம எடுக்க போகிறது 13.
ஸோ போன ட்ரா ப்ளஸ், அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு -44 வரும். இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 3ல் 4 போயிடுச்சுன்னா 1, 1 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 135 அப்புறம் கிடச்சிருக்க இந்த ட்ராவுக்கான ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. தனிப்பட்ட எந்த நம்பருமே கிடையாது நண்பா. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மேட் படி தான் உருவாக்கியிருக்கோம். இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஆல்போர்ட் 3 அல்லது 1, 3 அல்லது 1 ஆல்போர்டுக்கான நம்பராக அந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்கு. அதோட நம்ம எப்போதுமே நம்மளுடைய இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெய்ட்ஸும் ஏபிசி போர்டு செட்டும் கொடுப்போம். அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வரதாக இருந்துச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 2 3 4 1 2 1 4ன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏபிசி செட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் டபுளை தான் எடுக்க போகிறேன். வேண்டாம் நீங்கள் சிங்கிள் எடுத்துக்கோங்க. நான் இந்த ட்ராவுக்கு டபுளை தான் பயன்படுத்த போகிறேன். 3 2 2 அல்லது 3 3 2, 3 4 4 அல்லது 3 3 4, 1 2 2, 1 1 2, 1 4 4, 1 1 4. ஸோ இந்த ட்ராவில் நம்ம டபுளை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ட்ரா டபுளுக்கான சான்சஸ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கொடுப்போம். எல்லாருமே வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அதுலேயும் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே ஏபிசி போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஸோ கெஸ்ஸிங்கிலேருந்து எடுத்து அந்த 3ஐயும் 1ஐயும் வச்சு தான் நம்ம இந்த பெயர்ஸ் வந்து நம்மளுக்கான ஏ போர்டில் கிடச்சிருக்க டச்சு. அதனால் அதை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான பெயர்ஸை உருவாக்கிட்டோம். அதோட இந்த ட்ராவில் கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம டபுளையும் கொண்டு வந்துட்டோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 25/5/2024 கர்னியா KR 655க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.